அலைக்கும். இது டியூஸ்டே எடுத்த vlog. இன்னைக்கு ரெசிபி எல்லாமே ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னெல்லாம் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சக்தி சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு முக்கால்வாசி பேக்கெட் போட்டேன், கால்வாசி பேக்கெட் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 லெமன், அதுக்கப்புறம் 1 முட்டை, அதுக்கப்புறமா ஃபுட் கலர் போகணுன்னா போட்டுக்கோங்க. இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட மறந்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்க. 2 hours மேரினேட் ஆகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைட் பை வந்து எக்கை வந்து பாயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, ஆயிலெலாம் போட்டு பாயில் பண்ண விட்டுட்டு அது வந்து பாயில் ஆகிற கேப்பில் நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை வந்து ஊற வச்சுட்டு இருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற விட்டுறலாம். இப்போ வந்து கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 kg கத்திரிக்காய் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிட்டு கட் பண்ண கத்திரிக்காயில் வந்து பூச்சி எதுவும் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காவையும் பூச்சி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கத்திரிக்காய் கிரேவிக்கு 4 பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதோட தோலெல்லாம் உரித்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பொடிசு நறுக்கியாச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சைடில் இருக்கிற அந்த வெங்காய தொலியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது சின்ன தக்காளி தான். 5 தக்காளி எடுத்துகிட்டு அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். தக்காளியும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காவை தாளிச்சிடலாம். குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு 1 கை வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுருந்தேன். மிச்சம் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்ல தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. உங்களுக்கு இதில் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வத்த விட்டுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிரியாணிக்குள்ள வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 kg எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 200 ml தேங்காய் எண்ணெய், 100 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கை ஸ்லைஸ் ஆனியன், அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு நல்ல கோல்டன் கலர்ல முருவணும். இது கூடவே ரம்பையில சேர்க்க மறந்துட்டேன். ஸோ ரம்பையிலையும் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமா இருக்கும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நம்ம 1 கை புதினா, மல்லி இலை இது போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 kg ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். 1/2 kg ஆனியன் அண்ட் டொமேட்டோ சேர்த்தா கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து 3 டீஸ்பூன் சக்தி பிரியாணி தூள், 3 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். இது கூடவே 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன்ல 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிட்டு மேரினேட் பண்ணிட்டேன். இது வெங்காய தக்காளி வதங்குற அளவுக்கு மேரினேட் பண்ணா போதும். மட்டன் ஊற வச்ச மசாலால வந்து தண்ணி விட்டுருந்தது, அதையும் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சிருந்த சிக்கன்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹாட்டான ஆயிலில் நம்ம வந்து சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. சிக்கனை ஒன்று உள்ள ஆட் பண்ணிட்டேன். உடனே திருப்பி போடாம கொஞ்ச நேரம் அது வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த கேப்ல மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்து மட்டன் குக் ஆயிடுச்சு. 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி கரெக்டா இருக்கும்.
இருக்கும். அதை நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டேன். இப்போ மட்டன் வெந்ததை நான் கறியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருக்கிற தண்ணியும் மெஷர் பண்ணி தான் கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சதுனால சீக்கிரமாக கொதி வந்துடும். உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை தம் போட்டுடலாம். சைடில் சிக்கன் 65 ஃப்ரை பண்ண போட்டிருந்தோம் இல்லையா, நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணியை தம் போட்டுக்கலாம். பிரியாணி சட்டியை தூக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65 நெக்ஸ்ட் பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க சிக்கன் செம்மையாக வந்து ஃப்ரை ஆகி வந்துச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதில் ரைஸ் குச்சி குச்சியாக மேலே பார்க்குற மாதிரி நின்றாவே ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கீழே இருக்கிற பிரியாணியை மேலே திருப்பி விட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிரியாணி செய்கிற வரைக்கும் பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என் பாட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சாரி, சர்வ் பண்ணுற வீடியோ கிளிப் இதில் இருக்காது. ஷாசிலுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற கிளிப்பு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.